இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். உம் நன்மைகள் நினைக்கிறேன். மீண்டுமாய் சொல்லுவோமா? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். கரங்களை அசைத்து நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா. உணர்ந்து பாடலாமா? திருக்கரம் என்னை தாங்கி உன் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா. அவருக்கு நன்றி சொல்லுவோமா? எங்கள் அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. ஆமாண்டவரே, நாங்கள் கடந்து போகிற இந்த வாழ்க்கை, நாங்கள் வாழ்கிறதான இந்த வாழ்க்கை அநேக எதிரிகளும் அநேக சத்துருக்களும் நிறைந்ததாய் இருக்கிறது. அநேகர் கைவிடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அநேகர் எங்கள் நிலைமையை வைத்து தள்ளி பார்க்கிறவர்களாய், தள்ளி வைக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரிகள் முன்பாக, பகைவர்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா! என்னை வெட்கப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திலே அவர்களுக்கு முன்பாக என் தலையை என்னையால் அபிஷேகம் செய்து என்னை கனம் பண்ணுகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர். நீ உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோம். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. சொல்லுவோமா? எதிர்க்கிறவர் முன்பிலும். எவ்வளவு பேர் என்னை எதிர்க்கிறாங்க. தள்ளினவர் மத்தியில், என்னை வேண்டாம் என்று தள்ளுகிறவர்கள் அநேகர், பந்தியாயத்தப்படுத்தி என்னை அன்பாக கனம் பண்ணி நீர் ஒருவரே.
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. நினைச்சு பார்க்கலாம். அளவில்லா அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் எல்லாவற்றையும்